யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கடக ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 அன்றைக்கி பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறார். கடக ராசியில் உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால அதிகபட்சமான நன்மைகள் கடக ராசிக்கு நிச்சயமாக உண்டு. என்ன மாதிரியான நன்மைகள் வரப்போகுது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். கடக ராசிக்கு 12வது வீட்டில் இருந்த குரு பகவான் அதிகபட்சமான செலவுகள் நிறைய, அதாவது குடும்பத்தில் சுப செலவுகள் அப்படின்னு சொன்னாலும் கூட நமக்கு கையில் பணமே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்த நபர்கள் இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலேயே உச்சம் அடையக்கூடிய குருநாதர் உட்கார்றார். அப்படி உட்காரும் பொழுது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்றதுக்கான வழிகள் முதல்ல இருக்குது. தொட்டதெல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு காலம். அதாவது கடன்கள் மட்டும்தான் இருக்குது, பெரிய நல்ல விஷயம்லாம் லைஃப்பில் நடக்கவே இல்லை, அதிகபட்சமாக கஷ்டங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கோம், இந்த கையில் பணம் வந்தால் இந்த கையில் பட்ஜெட்டில் எகிரிடுது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இது ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சில நல்ல விஷயங்கள்லாம் லைஃப்பில் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் இந்த கடகராசிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலேயே 1ஆம் வீட்டில் குரு உட்கார்ற காரணத்தினால நிறைய பிரச்சனைகள் தீரப்போகுது. குடும்பத்துக்குள்ளே கௌரவம், மரியாதை, மதிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வேலை நிமித்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குரு பகவான் தன்னுடைய 2வது வீட்டையும் பார்க்குற காரணத்தினால அது பார்த்திங்கன்னா தனஸ்தானம். குடும்பத்துக்குள்ளே மதிப்பு மரியாதை கிடைக்கிறதோட பண வருவாய்கள் ஜாஸ்தியாக வரதுக்கான காலகட்டமாக இருக்க போகுது. உங்களுக்கு ப்ரமோஷன் மூலியமாக அதிகபட்சமாக பணம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொட்டதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலம். அதாவது விளையாட்டாக நம்ம ஒரு சின்ன விஷயத்த பண்ணோம், அது இந்தளவுக்கு வளர்ந்து நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த மாதிரி டைலாக்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்லாவே சொல்லிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய 2வது வீட்டில் ஆல்ரெடி கேது உட்காந்துருக்கிறதுனால ஆன்மீகமான சிந்தனைகள், யோகா செய்கிறது, ஆன்மீகத்தோடு ஒன்றுபட்ட விஷயங்கள்லாம் பண்ணுறது, சில இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வர்றது, அதாவது ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சின்னதாக பார்த்திங்கன்னா நம்ம தனிமையில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் எல்லாம் வரும். ஏன்னா குரு கேது சேர்ந்து இருக்கும்போது என்ன ஆகும்னா தனிமை விருப்பம் ஜாஸ்தியாகவே இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதோடு சேர்ந்து குடும்பத்தை தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான மனசை மாற்றிக்கோங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கல்யாணம் ஆனவங்க குடும்பத்துக்கு முதலிடம் கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக 5ஆம் வீடு. உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் இல்லையா. இந்த இடத்த குரு பார்வையிடர். குரு 5ஆம் வீட்டு பார்வை பார்த்தாலே ஃபஸ்ட்டு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி பிள்ளைங்களால் பெருமை வரக்கூடிய ஒரு காலகட்டம். நல்ல மதிப்பெண்கள் வாங்கி அவங்களுடைய உயர்வை பார்த்து பேரண்ட்ஸ் எல்லாம் பெருமைப்படுறதுக்கான காலகட்டமாக இருக்கும். மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா மதிப்பெண்கள் அதிகமாக வரதுக்கான காலம். விருப்பமாக ஆசைப்பட்டு படிக்கக்கூடிய படிப்பு எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் உண்டு. வெளிநாட்டுக்கு போகணுன்னு பிளான் பண்ணவங்களுக்கு நிச்சயமாக அந்த வாய்ப்பு கிடைக்க தான் போகுது. பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்ற காரணத்தினால வீடு வாசல் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணவங்களுக்கு நிச்சயமாக இந்த காலத்தில் வீடு வாங்குறதுக்கு அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டாக வாங்கிட்டு போயிடலாம், கட்ட முடியலனா அப்படின்னு ஏதாவது ஒரு பிளான் பண்ணி சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு உண்டான நல்ல ஒரு வாய்ப்புன்றது இந்த தடவை கண்டிப்பான முறையில் அமையறதுக்கு உண்டான சான்ஸ் நிறையவே இருக்குது. நீங்கள் தான் அதை பிளான் பண்ணி ஒன்றா செய்யணும். ரொம்ப நாள் தடையாகவே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சவங்க குலதெய்வத்தை நீங்கள் கண்டுக்காமல் விட்டுருப்பீங்க. குலதெய்வத்துக்கு முறைப்படி செய்கிற பூஜைகள்லாம் செஞ்சீங்கன்னா உங்களோட தடைகள் விலகிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. குரு வந்துட்டார், அதுக்கப்புறம் வேறு எதையும் நம்ம பார்க்க வேணாம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. நம்ம வீட்டு தெய்வத்தை மறந்தோன்னா நமக்கு எந்த விஷயமும் சரிவர நடக்காது. அதனால் வீட்டு தெய்வத்தை கொஞ்சம் கண்கூட பாருங்கள். அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா போதுமானது. அடுத்து 7வது வீடு களத்திரஸ்தானம். இந்த களத்திரஸ்தானத்தையும் குரு 7வது பார்வையாக பார்க்குறாரு. இந்த 7வது பார்வை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாத நபர்களுக்கு நிச்சயம் திருமணம் இந்த தடவை கண்டிப்பான முறையில் உண்டு. 7ஆம் பார்வை திருமணத்தை நிச்சயம் பண்ணி கொடுத்துரும். மனைவியுடன் கருத்து முரண்பாடில் இருந்தவங்க, அதே மாதிரி டிவோர்ஸ் ஆகியிருந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் 2வது திருமணத்துக்கான வாய்ப்பு அப்படின்றது நிச்சயமாக உண்டு. பிரச்சனைகளோடு இருந்த நபர்களுக்கு பிரச்சனை தீர்றதுக்கான வழிவகை நிச்சயம் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் 7ஆம் வீட்டை பார்த்திங்கன்னா ராகு பக்கத்துலேயே பார்க்குற காரணத்தினால தேவையில்லாத யாரோ சொல்லி ஏதாவது குடும்பத்துக்குள்ள கலகங்கள்லாம் வந்திருக்கும். குரு பார்வை உங்கள் 7வது வீட்டில் படுறதுனால கண்டிப்பான முறையில் கலகங்கள்லாம் நிவர்த்தி அடைஞ்சு ஒற்றுமை மேலோங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்ல இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. அதாவது நிறைய பணம் போடுறதுக்கான ஆளுங்கள்லாம் கிடைப்பாங்க. அதாவது நமக்கு பிஸ்னஸ் நல்லா வளர்ந்து வரதுக்கான ஒரு சூழ்நிலை கண்டிப்பான முறையில் உண்டு. பணம் போடுறோம், எதுவும் பெருசாக வரவே இல்லை, அப்படியே உள்ளே போயிட்டே இருக்குது, முடிவே தெரியல அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி உங்களோட சொந்த தொழிலை நல்லா மேலே கொண்டு வரதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். 9ஆம் வீடு பாக்யஸ்தானம்.
இந்த 9வது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சனி பகவான் அமர்ந்திருக்காரு. அவர் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா குருவுடைய பார்வை விழற வரைக்கும் அதுலேருந்து பெரிய பலன்கள் எதுவும் கிடைக்கல. அதாவது சனி பகவான் மெல்ல நடக்கக்கூடிய கிரகம் இல்லையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே பலன்கள் கிடைக்கிறதுக்கான காலகட்டம் இல்லை. சனி மேலே வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய பார்வையும் சேர்ந்து படுற காரணத்தினால உங்களுக்கு 9வது வீடு அதிகபட்சமான பலன்களை கொடுத்தே தீரும். பாக்யஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானம், அதாவது பித்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். தந்தை வழி அனுகூலங்கள் நிறையவே கிடைக்கும். சிலர் வந்து பார்த்திங்கன்னா அப்பா செஞ்சிட்டு இருந்த தொழில் வந்து அப்படியே நமக்கு கொடுத்து நம்ம செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும். அவங்கக்கிட்டேருந்து பாக பிரிவினை மூலமாக சொத்துக்கள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தந்தைக்கிட்டேருந்து அன்பு ஆதரவெல்லாம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்கியங்கள்னு சொல்லக்கூடியது பூர்வீக சொத்துக்கள் வர்றது, வீடு கட்டுறது, பாரம்பரியமான பொருட்கள் வாங்கிறது, அதே மாதிரி பூர்வீக நிலங்கள் எல்லாத்தையும் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதிர்ஷ்டவசமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுறதுக்கான நல்ல வாய்ப்புகள்லாம் இந்த வருஷம் கண்டிப்பாக உண்டு. கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் ராஜா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா 1, 5, 7, 9 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான நல்ல பார்வைகளும் மொத்தமாக உங்களுக்கே கிடைக்கிறதுனால அதிகபட்சமான நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு நீங்களும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பார்வைகள்லாம் கிடைக்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் உண்டு. உங்கள் பிறப்பு கட்டத்தில் கிரகங்கள் எப்படி உட்காந்துருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கணும். அதன் மூலமாக பார்த்திங்கன்னா சின்ன அதாவது அப்டக்கிள் சின்னது வரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த கிரகங்களோடு சேர்ந்து தான் இந்த பார்வையும் நமக்கு வேலை செய்யணும். வழிபாடுகள் மூலமாக தான் தடைகளை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கணும். என்ன நல்ல பார்வை இருந்தாலும் தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைப்போம் இல்லையா, அதனால் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பான முறையில் பண்ணுங்கள். குருவால் நல்ல விஷயங்கள் வர்ற காரணத்தினால நவகிரகங்களில் இருக்கக்கூடிய பிரகஸ்பதிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு வியாழக்கிழமையாவது நீங்கள் வந்து போய் ஒரு 2 விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள். அதே சமயத்தில் தட்சிணாமூர்த்திக்கும் 2 விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள். இது வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல விஷயங்களை கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.